வெல்கம் குட்டி கிச்சன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து செய்கிற மாதிரியான சாம்பார். ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயமும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா கட் பண்ணி சேர்த்து வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் நல்லா பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி பருப்போட 2 தக்காளி காயெல்லாம் சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருக்கோம். அந்த 2 தக்காளியும் எடுத்து வதங்கிக்கிட்டு இருக்க வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி இதோடு சேர்த்து அதையும் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காய் 2 முருங்கைக்காய், கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் அவரைக்காய், 1 கேரட்டு, 2 கத்திரிக்காய் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் வதங்கிக்கிட்டு இருக்க அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து காயோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு ஊற வச்சு கரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக விடணும். இது வெந்து வந்ததும் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் எடுத்து இந்த அளவுக்கு வேக விடணும். பருப்பை ரொம்ப குலைவாக வேக விட்டுறக்கூடாது. வேக வச்ச பருப்பையும் வெந்துகிட்டு இருக்க காயோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோம்னா நல்லா கொதித்து எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடும். இப்போது தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கணுன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Like, share and subscribe.